ஒரு ஊரில் உயிரான 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஊரை விட்டே போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருதுங்க. அவரும் வெளியூர் போய் ஒரு நல்ல குரு கிடைக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு பல கோடி சம்பாரித்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிடுறாரு. சரி, நம்ம ஊர்லேயே போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்னு அந்த குரு கிட்ட போகிறாரு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, நான் என் குரு கிட்ட 2 சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி நீ எனக்கு 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இவரும் சரின்னு சொல்கிறாரு. முதல்ல அந்த சத்தியத்தை விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி முதல் சத்தியத்தை பற்றி பேசுகிறாரு. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உன்னை மதித்து கேட்காம நீ எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ சொல்லித்தரணும்னு நினைக்கும் போது அவங்க தயார் நிலைமையில இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்தாலும் அது அவங்களுக்கு வரமாக இருக்காது, சாபமாக தான் மாறும் அப்படின்னு. 2வது சத்தியம், அப்படி உன்னை மதித்து கேட்கும்போது அந்த நிலையை அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் நீ கற்றுக் கொடுக்கணுமோ தவிர அந்த விஷயத்தை உன் கையிலேயே இருந்தாலும் தூக்கி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். இவரும் இந்த 2 சத்தியத்தை பண்ணிட்டு சந்தோஷமாக ஊருக்கு வரலாம், நண்பனை பார்க்கலான்னு நினைக்கிறார். ஊருக்கு வந்தோடனே அவர் நண்பனை பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சிடுறாரு. ஏன்னா அவன் நண்பன் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கார். சரி, நண்பன் கேட்டானா எல்லாமே சொல்லி கொடுத்து இவரோட அந்தஸ்துக்கு உயர்த்திடலாம் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் அந்த ஏழை நண்பனோ இவரை மதித்து எதுவும் கேட்குற நிலைமையில இல்லை. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அவரோடதை தான் இவர்கிட்ட துணிக்கலான்னு பார்க்குறாரு. அவர் சொல்கிற விஷயம் எதுவும் தோதா இல்லை. அப்போ இந்த பணக்கார நண்பர் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுறார். ஊரில் இருக்கிறவங்கள அசிங்கமாக பேசுகிறாங்க, உயிரான நண்பர்கள்ங்கிறாங்க, இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளுக்கு ஒரு சின்ன உதவி கூட பண்ணல அப்படின்னு. பிரச்சனை என்னன்னு பார்த்தா அந்த பணக்கார நண்பர்கிட்ட இல்லைங்க, இந்த ஏழை நண்பர். அவர் எதுவுமே கேட்குற நிலைமையில இல்லை. அவருக்கு நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதோ கரெக்டான விஷயமா இல்லை. அதனால இந்த பணக்கார நண்பர்னால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுது. இதே மாதிரி தான் கடவுள் நமக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கணுங்கிற தயார் நிலைமையில தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் தயாராக இல்லைங்கிற உண்மையை ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க. அந்த தயாருங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போதும் அதோட மகத்துவத்தை உணர்ந்து அது எனக்கு வேணும், அது இதனால வேணும், இது வந்ததுன்னா இவ்வளோ நல்லது நடக்கும், அதை அந்த நிலையை அடையிறதுக்கு நான் என்ன மாற்றிக்கிறேன், எங்கிட்ட இருக்கிற தவறை நான் திருத்திக்கிறேன், எதுனாலும் வழிமுறைகளை சொல்லி கொடு, அதை நான் ஃபாலோ பண்ணி அந்த நிலையை அடையிறேன்னு கேட்டோம்னா அத்தனையும் தூக்கி கொடுத்துருங்க கடவுள். இந்த ஆழமான உண்மையை உணர்வோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அடையும்.